இந்த வேளையிலே உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும்படியா என்னுடைய உள்ளத்தில் எழுமின காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே உங்களை போல என்னை போல ஒரு மனுஷனாக தான் வாழ்ந்தார் அப்படின்னு இந்த சத்திய வேதம் நமக்கு போதிக்கிறது. இது எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு காரியம் தான், ரைட்? தேவகுமாரனாக காணப்பட்டார். ஆனா அதே நேரத்தில் உங்களை போலவும் என்ன போலவும் சாதாரண மனுஷனாகவே வாழ்ந்தார், மனுஷனாகவே ஊழியம் செய்தார், மனுஷனாகவே கல்வாரி சிலுவையில் ரத்தத்தை சிந்தி தன்னுடைய ஜீவனையும் விட்டார் அப்படின்னு இந்த வேதம் போதிக்கிறது, ரைட்? இதே நேரத்தில் மனுஷனாக வாழ்ந்தாரு, என்ன போல உங்களை போல அப்படின்னா அது ஏதோ சாதாரணமா போய்விடுகிறது. ஆமா, வாழ்ந்தார், அதுக்கு என்ன போ அப்படிங்கிற மாதிரி. அதை தாண்டி ஒரு பாயிண்டை இந்த வேளையில நான் மையப்படுத்தி காண்பிக்கும்படியாய் ஆசைப்படுகிறேன். என்ன அப்படின்னா, மனிதர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்களுக்கும் எனக்கும் என்னென்ன மாதிரியான உணர்ச்சிகள் எல்லாம் காணப்படுமோ, எமோஷன்ஸ் என்று சொல்லுகிறோமே, எமோஷன்ஸ், உணர்வுகள், உணர்ச்சிகள், என்னென்ன மாதிரி எமோஷன்ஸ் உடையவர்களாக இந்த உலகத்தில் நாம காணப்படுகிறோமோ அத்தனை எமோஷன்ஸையும் உடையவராகவே இயேசு கிறிஸ்துவான ஒரு மனுஷனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார் அப்படிங்கிறத மையப்படுத்தி இந்த வேளையிலே காண்பிக்கும்படியா நான் ஆசைப்படுகிறேன். முக்கியமா எந்த விதத்தில் அவருடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறார்? ஏராளமான விதங்களிலே அவருடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறார், ரைட்? வித்தியாசமான உணர்ச்சிகள் எல்லாம் வெளிப்படுத்துகிறார். சில நேரங்களில் கோபப்படுறாரு, சில நேரங்களில் கண்ணீர் விடுகிறாரு. ஏகப்பட்ட உணர்ச்சிகளை தன்னுடைய செயல்பாடுகளின் மூலமாக காண்பிக்கிறார் இயேசு, ரைட்? ஆனா இந்த வேளையிலே முக்கியமாக ஒரு ரெண்டு காரியங்களை மையப்படுத்தி அந்த ரெண்டு காரியத்துக்குள்ள இருக்கிற உணர்வுகளை எப்படி பிரதிபலித்து காண்பிக்கிறார், தனக்குள்ள இருக்கிற உணர்வுகளை அப்படிங்கிறத மாத்திரம் நான் போக்கஸ் பண்ணி காண்பிக்க முடியாது விரும்புகிறேன். குறிப்பா தன்னுடைய வாயின் வார்த்தைகளின் மூலமாக தனக்குள்ள இருக்கிற அந்த எமோஷன் என்ன, தனக்குள்ள இருக்கிற அந்த உணர்வு என்ன, with respect to the situation which are arising. ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அந்த ஊழியம் செய்து கொண்டே இருக்கிற நேரத்தில் என்ன மாதிரி சர்க்கம்ஸ்டன்சஸ்குள்ள அவர் கடந்து போறாரோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்தால் போல தனக்குள்ளிருந்த ஒரு உணர்ச்சி வெளிப்படும் பாருங்க, வாயின் வார்த்தைகளின் மூலமாக. அதை மாத்திரம் அந்த வேளையில போக்கஸ் பண்ணி காண்பிக்கும்படியாய் ஆசைப்படுகிறேன். குறிப்பா ரெண்டு வார்த்தைகளை மையப்படுத்தி அந்த உணர்ச்சிகளோடு லிங்க் பண்ணி நான் காண்பிக்க விரும்புகிறேன், ரைட்? ஒரு வார்த்தை என்னன்னா, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு பல இடங்கள்ல சொல்றாரு இல்லையா? குறிப்பா யோவான் சுவிசேஷ பகுதியை வாட்ச் பார்த்தீங்கன்னா அந்த சுவிசேஷ பகுதியில் தான் அந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்துவார். மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்லுகிறேன் அப்படிங்கிற அந்த வார்த்தை, மெய்யாகவே மெய்யாகவே, ரைட்? ஒன்று. ரெண்டாவது வார்த்தை, இந்த மத்தேயு காஸ்பல் இதெல்லாம் வாட்ச் பார்த்தீங்கன்னா பல இடங்கள்ல இயேசு சத்தமிட்டு அவர்களுக்கு கூறினதாவது அப்படிங்கிற மாதிரி வரும். மத்தேயுலயும் வரும், லூக்கா, யோவான் இந்த சுவிசேஷ பகுதியில் கூட வரும் பாருங்க. இயேசு சத்தமிட்டு, சாதாரணமா ரொம்ப அமைதியா சொல்லியிருக்கலாம், ஆனா அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ், அந்த சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். அந்த பயங்கரமான சூழல்ல தனக்குள்ள இருக்கிற அந்த உணர்ச்சியை வாயின் வார்த்தைகள் மூலமா வெளிப்படுத்தி காண்பித்தாக வேண்டுமே இல்லையா? அதனால அந்த சூழல்ல பார்த்தீங்கன்னா சத்தமிட்டு கூறினதாவது அப்படிங்கிற மாதிரி அந்த வேதத்துல நீங்க பார்க்கலாம் பாருங்க. சோ அது என்னோட மெசேஜ், இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்க போறீங்க அப்படின்னா, நாம கூட ஜெப நேரங்களில் பயங்கரமா சத்தமிட்டு நாம ஜெபம் பண்றோம், தப்பு இல்லை, நல்லது. சில பேர் ஓன்னு கண்ணீர் விட்டுலாம் ஜெபம் பண்றாங்க. ஆனா ஒரு பாயிண்ட் நீங்க செக் பண்ண வேண்டும் என்பதுதான் இந்த வீடியோவில் நான் பதியும்படியாய் விரும்புகிறேன். என்ன அப்படின்னா, வெளியில ஆண் சத்தம் விடுறதுனாலையும் ஓன்னு கண்ணீர் விடுறதுனாலையும் நம்முடைய உணர்ச்சிகள்ல எந்த விதமான மாற்றங்களும் இல்லாம, உணர்ச்சிகள்ல எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம சும்மா வெளியரங்கமா ஓன்னு சத்தமிட்டு கதறதுனாலையோ, வெளியரங்கமா சும்மா அப்படியே ஓன்னு கண்ணீர் விடுறதுனாலையோ எந்த பிரயோஜனமும் இல்லை. மாறா இப்படி யோசிச்சு பாருங்க, உள்ள அந்த எமோஷன் கிரியேட் ஆகிறதுனால நான் சத்தம்
விடுறேன். உள்ள அந்த உணர்ச்சிகள் எனக்குள்ள கிரியேட் ஆகிறதுனால நான் கண்ணீர் வடிக்கிறேன் அப்படின்னா தட் இஸ் ஓகே. அப்போ நமக்குள் உருவாகிற அந்த உணர்ச்சிகளுக்கும் அது வெளியரங்கமாக நம்ம காண்பிக்க முடியாத ஒரு முயற்சியில் ஈடுபடுறோம் அல்லவா, அதற்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது என்பதுதான் இந்த நேரத்தில் நான் மையமாய் காண்பிக்க முடியாது விரும்புகிற ஒரு காரியம். வேற மாதிரி சொன்னா, வெளியில ஒரு செயல்பாடு செய்யறதுனால உள்ளுக்குள்ள ஒண்ணு ஏற்படுறது இல்லை, அது வேஸ்ட். ஆனா உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு ஏற்படுறதுனால, உள்ளுக்குள்ள எனக்குள்ள ஒரு அங்கலாய்ப்பு ஏற்படுறதுனால அந்த எமோஷனை வெளியில காண்பிக்கிறதுக்காக நான் சத்தமிட்டு கதறுகிறேன் அப்படின்னா தட் இஸ் ஓகே. அப்ப உங்க ஜபத்துல நீங்க எந்த கேட்டகரியில இருக்கீங்க அப்படிங்கறது நீங்க பிக்ஸ் பண்ண வேண்டும். வெளியிலிருந்து உள்ள அல்ல, உள்ள இருந்து தான் வெளியில அந்த எமோஷன் பிரதிபலிக்கப்பட்டு காண்பிக்கப்பட வேண்டும். இதுதான் இரண்டாவது மெசேஜ். சரி, இப்போ இந்த ரெண்டு வார்த்தையில மாத்திரம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். மெய்யாகவே மெய்யாகவே வரக்கூடிய இடத்த பார்க்க போறோம். ஒன்று. ரெண்டாவது, சத்தமிட்டு கூறினதாவது. இயேசு சத்தமிட்டு என்னெல்லாம் கூறுறாரு, எந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்ல அது மாதிரி சத்தமிடுகிறார் அப்படிங்கிறத மாத்திரம் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். முதல்ல மெய்யாகவே மெய்யாகவே அந்த வார்த்தையை எடுப்போம். யோவான் சுவிசேஷ பகுதி முழுவதையும் வாட்ச் பாருங்க, வேற எந்த காஸ்பல்லையும் இல்லை பாருங்க. யோவான் சுவிசேஷ பகுதியில் தான் பார்த்தீங்கன்னா மெய்யாகவே மெய்யாகவே அப்படிங்கிற வார்த்தை ஏராளமான இடங்கள்ல வருது. உதாரணமா யோவான் 3:3 வாட்ச் பார்த்தீங்கன்னா, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். பிரைஸ் எல்லாம் பாருங்களேன், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டானப்பா என்று உண்மையா நான் சொல்றேன்ப்பா. சாதாரணமா சொல்லியிருக்கலாம், இல்ல மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்றேன்னா ஏதோ ரெண்டு வார்த்தையை எம்பசைஸ் பண்ணி சொன்னா தான் சொல்லுடைய காரியத்தினுடைய ஒரு முக்கியத்துவம் விளங்கும் அப்படிங்கிறதுக்காக அல்ல. மெய்யாகவே மெய்யான்னு சொல்லும் போது that is related with the emotion. இந்த இயேசுக்குள்ள இருக்கிற அந்த எமோஷனை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வேர்டு தான் மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்றேன். ஒருவன் மறுபடியும் பெற மாட்டான் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் அப்படிங்கிறாரு. இப்ப நீங்களே பேசுறீங்க, பேசும்போது சாதாரணமா பேசுறதுக்கும் ரொம்ப முக்கியம்டா உற்றாத அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த உற்றாதடா ரொம்ப முக்கியம்டான்னு சொல்லும் போது ஒரு எமோஷன் உள்ளுக்குள்ள வருது இல்லையா? உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த எமோஷன் தான் வாயின் வார்த்தைகள்ல பிரதிபலிப்பாய் மாறுகிறது. அதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். ஈவன் யோவான் 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாட்ச் பாருங்க. அங்க என்ன சொல்றாரு? மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறொன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார் அப்படின்னு இந்த இடத்துல மெய்யாகவே மெய்யாகவே சொல்றார். ரைட். இப்போ இதை நம்ம அனலைஸ் பண்ணுவோம். எந்த பேக்ரவுண்ட்ல இந்த இடத்துல மெய்யாகவே மெய்யாகவே அப்படின்னு சொல்றாருன்னா, இந்த யோவான் 5ஆம் அதிகாரம் தானே இது. என்ன இன்சிடென்ட் முன்னால சொல்லப்பட்டிருக்கிறது? பெதஸ்தா குளத்துல 38 வருடங்களாக படுத்த படுக்கையா கிடக்கிற ஒரு மனிதனை குணமாக்குறாரு. ரைட்டா? நல்ல விஷயம் தானே. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி மெய்யாகவே மெய்யாகவே சொல்றோம்ப்பா அப்படின்னு ஏன் சொல்லணும் அப்படின்னா, இடையில ஒரு சமாச்சாரம் நடந்திருக்குது. அங்க இருக்கிற பரிசேயர்கள்லாம் பார்க்கறாங்க, அவர் இந்த 38 ஆண்டுகளாக படுத்த படுக்கையில கிடந்த மனுஷனை குணமாக்கின நாள் ஒரு ஓய்வு நாள். அது எப்படி ஓய்வு நாள் இருந்தாலும் குணமாக்குறாரு? இதெல்லாம் சரியில்லை. ஓய்வு நாளை குணமாக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இவரு மேல கோவப்பட்டு கேட்கிறாங்க, கேள்வி எழுப்புறாங்க. இதுதான் பேக்ரவுண்ட் சீனு. ரைட்? அப்போ ஏற்கனவே சொன்னவா அந்த எமோஷன்ஸ் எப்படி உருவாகிறது அப்படின்னா, அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் தான் இந்த எமோஷனை உள்ள உருவாக்கி விடுகிறது. சும்மா ஒன்றும் எமோஷன் உருவாகாது. பல நாள் நீங்க ஜெபம் பண்ணலாம், கண்ணீர் வந்து சும்மா வெளியரங்கமா கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணனால ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. சூழ்நிலையை பாருங்க, சூழ்நிலை நிமித்தம் உங்களுக்குள்ள ஒரு எமோஷன் டெவலப் ஆகி அதை நிமித்தம் வெளியில கண்ணீர் வந்தா ஓகே. ஆனா வெளியில கண்ணீர் வரதுனால உள்ள என்னமோ ஒன்று நடைபெறும் நினைச்சுன்னா வெஸ்ட். ஓ, இந்த பெதஸ்தா குளத்துல இதுதான் சிச்சுவேஷன். 38 ஆண்டுகளா படுத்த படுக்கையா கிடைக்கிறாயா, இவனை நான் குணமாக்கி இருக்கிறேன், இதை பெருசா நீ கண்ணில் பார்க்க மாட்டேங்கிற.
ஓய்வு நாள்ல போய் குணமாக்கிட்டேன்னு சொல்லிட்டு கதறையே. நான் உங்களுக்கு மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்றேன்யா, பிதாவானவர் செய்கிறதை குமாரன் காண்கிறதை எதை பார்க்கிறாரோ அதை தான் நான் செய்யறேனே ஒழிய வேற ஒன்றையும் சுயமா நான் செய்யறது இல்லையா, நம்புயா அப்படிங்கிற மாதிரி அந்த எமோஷனோட சொல்லி அந்த மெய்யாகவே மெய்யாகிற வார்த்தையை வெளியில கொண்டு வர்றாரு. அப்போ நான் எதை காண்பிக்க முடியாது விரும்புகிறேன்னா, இதே லைன்ல எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரியான சூழ்நிலையை பாருங்க, சூழ்நிலை உருவாகிறது எப்படி உருவாகிறது பாருங்க. அந்த சூழ்நிலையில இயேசு ரியாக்ட் பண்ணதை பாருங்க. அந்த ரியாக்ட் பண்ணதை பார்க்கும்போது அவர் வாயிலிருந்து என்ன வார்த்தை வெளிவருதுன்னு பாருங்க. அந்த வார்த்தையில ஒரு எம்பசைஸ் இருக்கும். அப்ப பாயிண்ட் என்னன்னா, வாயிலிருந்து வெளியே வருகிற வார்த்தைக்கும் உள்ளத்துக்குள் கிரியேட் ஆகிற எமோஷனுக்கும் there is a link, there should be a synchronization. That's what I want to emphasize here. ஏன்னா கிறிஸ்துவ வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷன்ஸ் நிறைந்ததுங்க. கிறிஸ்துவோடு நீங்க நெருங்கி பழக ஐயோ நமக்குள்ள இருக்கிற ஏராளமான எமோஷன்ஸ் எல்லாம் அப்படியே வெளியில ஆட்டோமேட்டிக்கா ஜெப நேரத்தில் ஆராதனை நேரத்தில் வெளியில ஆட்டோமேட்டிக்கா வரணும். அந்த எமோஷன்ஸ்னால வெளியே வரக்கூடிய வார்த்தை தான் ஜெபமா மாறணும். அதுல தான் அந்த உறவே பில்டப் ஆகும். ஓகே, இது டிஃபரண்ட் சப்ஜெக்ட். ஆனா இன்னைக்கு ஒரே ஒரு பாயிண்ட் தான், இந்த இயேசு மனுஷனாக உலகத்துல வாழ்ந்தார் அப்படின்னு சொல்றோம். சாதாரணமா சொல்லிட்டு போயிடக்கூடாது. தட் இஸ் த ஃபோக்கஸ் பாயிண்ட், ரைட்? எப்படின்னா உங்களை போல என்ன போல எல்லா விதமான உணர்வுகளையும் தன்னகத்திலே கொண்டு ஒரு மனுஷனாக வாழ்ந்தார் அப்படிங்கிறத நான் காண்பிக்கும்படியாக ஆசைப்படுகிறேன். ஸோ 2 வார்த்தைகளை மையமா வச்சு சொல்ல போறேன்னு சொன்னேன். ஒன்று முடிஞ்சிட்டேன், மெய்யாகவே ரைட். ஏராளமான அந்த மெய்யாகவே வார்த்தைகள் யோவான் சுவிசேஷ பகுதியில் இருக்குது. நீங்க வாசித்துக் கொள்ளுங்கள். நீங்க வாசிக்கும் போது குறிப்பா அந்த பேக்ரவுண்டை வாசிங்க. அப்போதான் அந்த எமோஷன்ஸ் எப்படி கிரியேட் ஆகுறதுங்கிறது நீங்க கண்டுபிடிப்பீங்க. அதுதான் முக்கியமான ஒரு பாயிண்ட், ரைட்? இப்போ 2வது வார்த்தை சத்தமிட்டு. எங்கெல்லாம் சத்தமிட்டு சொல்றாருங்கிறத பார்ப்போமா? முதல்ல மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கிறார். அப்படி தொங்கிட்டு இருக்கும் போது பூமி எங்கும் அந்தகாரம், பூமி எங்கும் இருள். அந்த நேரத்தில் ஏலி ஏலி லாமா சபத்கானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார் அப்படிங்கிற அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல ஏன் சத்தமிடணும் அப்படின்னா, இது வெளியரங்கமா நமக்கு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் தான் இல்லையா? பிதாவை பார்க்க முடியல, இவருடைய கண்ணுக்கு பிதாவானவர் தெரியல இல்லையா? உலகத்தின் பாவம் அவர் மேல வந்து இறங்கினதுனால பிதா முகத்தை பார்க்க முடியல. ஐயோ தேவன் என்ன கைவிட்டாரா அப்படின்னு ஒரு அங்கலாய்ப்பு உள்ளுக்குள்ள ஏற்படுறது. அத நிமித்தம் அந்த எமோஷன் தான் வாயில சத்தமா வெளிவிடுகிறது. எலி எலி லாமா சபத்கானி. இப்ப சாதாரணமா சொல்லியிருந்தா ஏலி ஏலி லாமா சபத்கானி அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அப்படி சொல்ல முடியாது பாருங்க. ஏன்? உள்ளுக்குள்ள எமோஷன், அங்கலாய்வு. பிதாவின் முகத்தை பார்க்க முடியல. ஐயோ நம்ம எங்க இருக்கிறோம், என்ன ஆகுது? ஒரு அங்கலாய்ப்பு. அந்த எமோஷன் கிரியேட் ஆகுறது. அந்த எமோஷன் உள்ள கிரியேட் ஆகுறதுனால வாயிலிருந்து வரக்கூடிய ஏலி ஏலி லாமா சபத்கானி அப்படிங்கிற வார்த்தை மிகுந்த சத்தமா வருது. ஏலி ஏலி லாமா சபத்கானி அப்படின்னு. அதான் சொல்றேன், உள்ளுக்குள்ள உருவாகிற எமோஷனுக்கும் வாயிலிருந்து வெளியேறுகிற வார்த்தைக்கும் there is a link. 2வது இடம், இது ஏராளமான இடங்களை நீங்களும் பார்க்கலாம், நீங்களே வாட்ச் கொள்ளுங்க. யோவான் 11ஆம் அதிகாரம் 43வது வசனம். யோவான் 11ஆம் அதிகாரம் உடனே லாசருவை எழுப்புறாரு 4 நாள் கழிச்சு இல்லையா? அதுதானே அந்த யோவான் 11. அதுல எப்படி எழுப்புறாரு? யோவான் 11:43 கல்லறைக்கு போயிட்டாரு. போய் இயேசு என்ன சொல்றாரு? லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். ஏன் உரத்த சத்தமா இந்த இடத்துல கூப்பிடணும்? யோசிச்சு பாருங்க, பேக்ரவுண்ட பார்க்கணும். தட் இஸ் த பாயிண்ட் ஐ வாண்ட் டு எம்பசைஸ். லாசருவே வெளியே வாப்பா சாதாரணமா கூப்பிட்டுருக்கலாம். ஏன் உரத்த சத்தமாய் கூப்பிடணும்? there is a point. நான் சொல்லுகிறேன், மரண இருள். அதாவது இந்த மாதிரி இந்த உரத்த சத்தமா கூப்பிடுகிற இடங்கள் எல்லாம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சீங்கன்னா, இருள் சூழ்ந்த ஒரு சினாரியோவா இருக்கும் பாருங்க. இப்ப எந்த இடத்துல கூப்பிடுறாரு? கல்லறை தோட்டம்.
கல்லறை தோட்டம்னா உங்களுக்கு தெரியும் பேக்ரவுண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பல பேரை புதைச்சிருப்பாங்க. அதானே கல்லறை தோட்டம். அந்த கல்லறை தோட்டத்துக்கு போயாச்சு. ஒரு அந்தகாரம் நிறைந்த இருள் நிறைந்த ஒரு இடமா இருக்கும். அது மாத்திரம் இல்லை, இந்த இறந்து போனவன் இயேசுக்கு ரொம்ப க்ளோஸ் பாருங்க, ரொம்ப நெருக்கமானவன். அப்போ மாத்தாள் மரியாள் அவளுடைய சகோதரன் ஆயாச்சு. மாத்தாள் மரியாள்னா இயேசுக்கு ரொம்ப தோஸ்து. அப்போ அந்த எமோஷன்ஸ் உள்ளுக்குள்ள அப்படியே பொங்கிட்டு இருக்குது. அத நிமித்தம் அப்படியே சத்தம் வெளியில வருது, உரத்த சத்தமா, லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். இவரு தேவகுமாரனுங்க. சாதாரணமா கூப்பிட்டு இருந்தா கூட பல இடங்களில் பார்க்குறோம், தபித்தாலே எழுந்துரு அப்படின்னு எழுந்துருச்சு அந்த அம்மா, செத்து போன அந்த பொண்ணு. இங்கேயும் வந்து எழுந்திருப்பா சொல்லியிருக்கலாம், ஆனா சொல்லல, உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்போ உள்ளுக்குள்ள இருக்கிற எமோஷன் அந்த மாதிரி சத்தத்தை வெளியில பிறப்பிக்கிறது. தட் இஸ் த பாயிண்ட் ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட், ரைட்? இதே லைன்ல நீங்க ஏராளமான காரியங்களை நீங்களே பாருங்க. லூக்கா 8ஆம் அதிகாரம் 8வது வசனம், லூக்கா 8:8 பார்த்தீங்கன்னா 4 வகையான நிலத்தை குறித்து சொல்றாரு. 8ஆம் அதிகாரம் முழுவதும் அதுதான். குறிப்பா 8:8 பார்த்தீங்கன்னா, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து 100 பலன் கொடுத்தது. அப்படிலாம் பல விஷயங்களை பேசிட்டே வர்றாரு. பேசிட்டு வந்து, கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். அப்போ ஒரு முக்கியத்துவம் அதுல இருக்குது இல்லையா? ஏன்னா அவருக்கு தெரியுது, ஐயோ தேவனுடைய வசனம் அப்படிங்கிறது விதை. ஒரு விதைய பூமியில விதைய தூவுனா அந்த விதை எப்படி முளைச்சி அழகா கதிர் வந்து முளைத்து எழும்பி தானியமா வருதோ, அதே போல இந்த வசனமாகிய விதை இருதயமாய் நிலத்துல விதைக்கப்படும் போதுதானே அது நல்ல பலனை தரும். அதுவும் இந்த இருதயமாய் நல்ல நிலமா இருக்கணுமே. நல்ல நிலத்துல விதைக்கிற அந்த வசனமாகிய விதை எவ்வளோ 30, 60, 100 பலன் தருமே. இது முக்கியமான சத்தியமாச்சே, விதைப்பு அறுப்புங்கிறது. இது இந்த மக்களுக்கு புரிய வேண்டுமே. எவ்வளவு தூரம் நான் விளக்கி சொல்றேன், ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. சீசர்கள் சொல்றாரு, ஐயோ அந்த சீசர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமே. இதுதானே ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு போதனை. இது புரிந்து கொள்ள வேண்டுமே இந்த சீசர்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வு அவருக்குள்ள மேலோங்கி வருகிறது பாருங்க. அதனாலதான் கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறினார். இதே மாதிரி அடுத்தது யோவான் 7ஆம் அதிகாரம். யோவான் 7ஆம் அதிகாரத்தில் 27, 28 ஆகிய 2 வசனங்களை வாட்சி பாருங்க. இயேசு சத்தமிட்டு, நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள் அப்படிங்கிறார். இங்க ஏன் சத்தமிடுறாரு? என்ன எமோஷன்ல அவர் பேசுறாரு அப்படிங்கிறத நீங்க 27வது வசனத்துல பார்க்கலாம். யோவான் 7:27 என்ன பார்க்கலாம்னா, அவங்களாம் அந்த இயேசுவை பார்த்து, இவர் நம்பாளு, தச்சன் குமாரன் ஐயா, இவன் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறாரு, இதோ அந்த ஆளுடைய மகன் இவர்தான் இந்த சைடு போனாரு, அடிக்கடி போவாரு வருவாரு, இதெல்லாம் பார்த்துருக்கிறோம். இவர் என்னமோ தானே தேவகுமாரன்னு சொல்லுகிறாரு அப்படிங்கிற மாதிரி அந்த காசிப்பிங் அங்க கிரியேட் ஆகுது பாருங்க. யோவான் 7:27 முக்கியமா வாட்ச் பார்த்தீங்கன்னா, இவன் இன்னிடத்திலிருந்து வந்தவன் என்று நாம் அறிந்திருக்கிறோம். ஏன்னா மத்தையில ஒரு வசனம் இருக்குது, வாட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும், இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா. எந்த இடத்துல இருந்து இவன் வந்திருக்கான் நமக்கு தெரியும், இவருடைய வீடு தெரியும், வாசல் தெரியும், அப்பம்மா யாருன்னு தெரியும். இவர் என்னமோ தன்னை தேவகுமார்னு சொல்லுகிறாரு சும்மா அப்படிங்கிற மாதிரி ஒரு காசிப்பிங் ஓடிட்டு இருக்குது. இதை பார்த்துட்டு எப்படி இருக்கும் இந்த இயேசுக்கு மனசு? பொங்குமா பொங்காதா? என்னடா அது, நம்ம மேசியாவா வந்திருக்கிறோம், இவங்க சாதாரண தச்சங்குமாரம்பாலும் நம்மளை பார்க்குறாங்களே அப்படின்னு இவருக்குள்ள ஒரு எமோஷன் பில்டப் ஆகும் இல்லையா? இதுதான் பேக்ரவுண்ட், ரைட்? அப்போ இது நிமித்தம் வெளியில வருது சத்தம். என்ன சத்தம்? இயேசு சத்தமிட்டு, யோவான் 7:28 இயேசு சத்தமிட்டு, நீங்கள் என்னை அறிவீர்கள், நான் எங்கே இருந்து வந்தேன் என்றும் அறிவீர்கள். இவர் மீன் பண்றது என்னன்னா, மேசியாவாக பிதாவாகிய தேவனால நான் அனுப்பப்பட்டு இந்த உலகத்துல வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனா அது தெரிஞ்சும் நீங்க என்ன தச்சன் குமாரன், இந்த இவருடைய அப்பா அம்மாலாம் தெரியாதா அப்படின்னு சாதாரணமா நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத இங்க சொல்லி காண்பிக்கிறாரு. அவரால் டாலரேட் பண்ணிக்கொள்ள முடியல. உள்ளுக்குள்ள எமோஷன் எதனால கிரியேட் ஆகுது? சர்க்கம்ஸ்டான்சஸ். இந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் ஒரு எமோஷனை கிரியேட் பண்ணுது இவருக்குள்ள. அதனால இவர் நம்மளை போல ஒரு மனுஷனா இருக்கிறதுனால
அந்த எமோஷன்ஸ் மூலமா எமோஷன் கிரியேட் ஆகிறதுனால வாயின் வார்த்தையில ஒரு சத்தம் துணிக்கிறது, சத்தமிட்டு. ஏராளமான காரியங்களை பார்க்கல, ஒரே ஒரு காரியத்தை காண்பிக்கிறேன். யோவான் 7ஆம் அதிகாரம், யோவான் 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 37வது வசனம், யோவான் 7:37, பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, பண்டிகையின் கடைசி நாள், பிரதானமான நாள், அங்க இயேசு நின்று சத்தமிட்டு சொல்றாரு. ஏன் சத்தமிட்டு சொல்றாரு? நீங்க வாட்ச் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றாருங்கிறத பாருங்க. ஒருவன் தாகமா இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் கண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். இது சாதாரணமா சொல்லியிருக்கலாம், ஆனா சாதாரணமே சொல்லல. தன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகளோடு பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறித்து சொல்றாரு. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் ஐயா. இந்த வார்த்தை சொல்லும் போது சாதாரணமாவே சத்தம் வந்துரும் இல்லை? நீங்களும் நானும் இந்த மாதிரி வேத வசனங்கள் எடுத்து சர்ச்சில் பிரசங்கம் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு நம்முடைய வாயிலிருந்து சத்தம் வருமா வராதா? இப்போ நான் பல இடங்களில் பிரசங்கம் பண்ணுறேன், ஆலயங்களில் போய் பல இடங்களில் பிரசங்கம் பண்ணுறேன். இந்த வார்த்தையெல்லாம் எடுத்து பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறித்து சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்காக என் வாய் சும்மா சாதாரணமாக இந்த வசனத்தெல்லாம் வாசிக்கவே முடியாது பாருங்க. ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானங்கண்ண கடவன். இயேசு சொன்ன வார்த்தையை நான் எடுத்து சொல்லும் போதே எனக்குள்ள இருந்து ஒரு பப்ளிங் உருவாகும் பாருங்க. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அப்படின்னு வாயில வார்த்தை வெறுமனே வராது, எனக்கே வராது. உள்ளுக்குள்ள ஒரு பப்ளிங் உருவாகும். அந்த பப்ளிங் உருவாகும் போது அது அப்படியே வார்த்தையில வெளியில வரும் பாருங்க. இந்த பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா, அந்த அபிஷேகத்தினால் நிரப்பப்படுவீங்கன்னா உங்களுக்குள்ள இருந்த ஜீவ தண்ணீர் நதிகள் ஓடுமையா அப்படின்னு நான் ஒரு சத்தமா நானே பேசுவேன். அப்போ அந்த எமோஷனோட கனெக்ட் ஆகி அந்த விஷயம் காணப்படுகிறதுனால தான் சத்தம் வருகிறது. லெட் மீ ரிப்பீட் திஸ் ஸ்டேட்மெண்ட். யாரோ ஒருத்தருக்கு இந்த வார்த்தை போகிறதை நான் உணர்றேன். உங்க வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த எமோஷனோடு கனெக்டடா காணப்படும் என்று சொன்னால் அந்த வார்த்தைகள் சாதாரண துணியுடன் வாயிலிருந்து புறப்பட்டு வரவே வராது, சத்தமாக தான் வரும் அநேக நேரங்களிலே. ஏன்னா அது எமோஷனோடு கனெக்டடான வார்த்தைகள் பாருங்க. ஆகவே தான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், ஜெபம் பண்ணும்படியா நீங்க ஒரு இடத்துல முழங்கால் படிவிட்டு இருக்கும் போது சும்மா சத்தம் போடணுமேனு சொல்லி சத்தம் போட்டு ஜெபம் பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. மாறா உள்ளுக்குள்ள ஒரு எமோஷன் உருவாகி நீங்க வாயில பயன்படுத்துகிற வார்த்தைகளுக்கும் உங்களுக்குள்ள உருவாகிற எமோஷனுக்கும் ஒரு கனெக்ஷன் காணப்படுமானால் அந்த கனெக்ஷன் நிமித்தம் அந்த வார்த்தை வெளியில வரும்போது அந்த விதத்துல சத்தமா வந்ததுன்னா அந்த சத்தத்துக்கு நீங்க எதிர்பார்த்திருக்கிற பதிலை நிச்சயமாகவே நீங்க பெற்றுக்கொள்வீர்கள். சும்மா சத்தம் போறதுல ஒரு பைசாவுக்கும் பிரயோஜனம் இல்லை. உள்ளுக்குள்ள எமோஷனலா அந்த வார்த்தைகள் கனெக்டடா இருக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும் பாருங்க. ரைட். இன்னும் ஒரே ஒரு உதாரணத்தை காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் 12ஆம் அதிகாரம். யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 42 50 வரையான வசனங்களை நீங்களே வாசித்து பாருங்கள். அதுல குறிப்பா 44வது வசனத்தை வாட்ச் பார்த்தீங்கன்னா இயேசு அங்க சத்தம் விடுறாரு. என்ன சொல்லி சத்தம் விடுறாரு? யோவான் 12:44. அப்பொழுது இயேசு சத்தமிட்டு என்ன சொல்றாரு? என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பினவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறான் அப்படின்னு சத்தமிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. ஏன் சத்தமிட்டு சொல்றாரு இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பேக்ரவுண்ட பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. அதையும் வாசிடம் பாருங்க. 42வது வசனம். என்ன பேக்ரவுண்ட்ல இது மாதிரி சத்தமிட்டு சொல்றாரு அப்படின்னா, அதிகாரிகளிலும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள், அப்படி இருந்தும் ஜெபாலயத்துக்கு புறம்பாகாதபடிக்கு பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். எவ்வளவு அநியாயமான ஆபீசர்ஸ் இவங்க! ஏராளமான அற்புதங்களை பெற்று தங்க வாழ்க்கையில அனுபவித்துக் கொண்டிருக்கிற அதிகாரிகள். அப்படிதான் இருந்திருக்கணும். ஆனா எங்கடா நம்மள ஜெபாலயத்திலிருந்து வெளியில தள்ளிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிசேயர்களுக்கு பயந்து தங்களுடைய விசுவாசத்தை வாயின் மூலமாய் அறிக்கை பண்ண பயப்பட்டு கொண்டிருந்த ஆபீசர்ஸ், அதிகாரிகள். அப்ப இயேசு பார்க்கிறாரு,
நடாது இந்த ஆபீசர்ஸுக்கு, இந்த அதிகாரிகளுக்கு எவ்வளவு அற்புதங்களை செஞ்சிருக்கிறேன், ஜபாலயத்தில் தங்களை வெளியில தள்ளிடுவாங்கன்னு பயப்பட்டு என்னிடத்திலிருந்து பெற்று அனுபவித்த ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் வாயில தைரியமா சொல்ல பயப்படுறாங்களே அப்படின்னு இயேசு அந்த சீனை பார்க்கிறாரு. நிச்சயமா பார்த்துருக்கணும். அவருக்குள்ள ஒரு அங்கலாய்ப்பு ஏற்படுகிறது. மாத்திரம் இல்ல, 43 வாசிக்கிறேன். 43ல அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷனால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். எங்க ஜபாலயத்துட்டு வெளியில தள்ளிட்டா 4 பேர் நம்மளை மதிக்காம போயிடுவாங்களோ, மனுஷனால வரக்கூட மகிமையெல்லாம் போயிடுமோ அப்படின்னு பயப்படுறாங்க. இதுதான் பேக்ரவுண்ட் சீனு. இதை பார்த்துட்டுதான் இயேசுடைய உள்ளத்துல அப்படியே ஒரு அங்கலாய்ப்பு உருவாகுது. இவ்வளோ அற்புதங்களை இந்த ஆபீசர்ஸுக்கு செஞ்சிருக்கிறேன், ஆனா தாங்க பெற்று அனுபவித்த அற்புதங்களையும் ஆசீர்வாதங்களையும் வெளியில சொல்லத்துக்கு பயந்து நடுங்கிறாருங்களே அப்படின்னு இவருக்குள்ள அந்த 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 அங்கலாய்ப்பு உருவாகிறது. அத நிமித்தம் தான் 44வது வசனத்துல இயேசு சத்தமிட்டு, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பினரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறான். என்னை காண்கிறவன் என்னை அனுப்புவரை காண்கிறான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்திற்கு ஒளியாக வந்தேன் அப்படின்னு ஏராளமான சமாச்சாரங்கள் எல்லாம் 50வது வசனம் வரைக்கும் வாசி பாருங்க. அந்த 44ல சத்தமிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. 50வது வசனம் வரைக்கும் சத்தமிட்டு சொல்றாருங்க. 4, 5, 5, 6 வசனங்களை சத்தமிட்டு சொல்றாருன்னா அந்த சூழ்நிலை எவ்வளவு ஒரு பாதிப்பை உள்ளத்துக்குள்ள உருவாக்கி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. எவ்வளோ அற்புதங்களை பெற்ற மனிதர்கள், அதிகாரிகள், ஆஃப்டர் ஆல் இந்த மனுஷருக்கு பயப்பட்டு விசுவாசத்தை அறிக்கை பண்ண பயப்படுறாங்களே அப்படின்னு யோசிக்கிறாரு. இவருக்குள்ள அந்த எமோஷன் பில்டப் ஆகுது. அதை நிமித்தம் சத்தமிடுகிறார். ஸோ இந்த நாளில் ஏற்கனவே நான் முகவரியில் சொன்னது போல மெய்யாகவே மெய்யாகவே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட், அப்புறம் இயேசு சத்தமிட்டு கூறினதாவது அப்படிங்கிறது இன்னொரு பாயிண்ட். இந்த 2 வார்த்தைகளையும் மையமாக வச்சு இயேசு மனுஷனாக இந்த உலகத்தில் வாழும்போது உங்களை போல என்னை போல எல்லா விதமான உணர்வுகளையும் தனக்குள்ளே அடக்கி வைத்திருந்தவராக தான் வாழ்ந்தார். அந்த விதத்தில் மனுஷனாக வாழ்ந்தார் அப்படிங்கிறத உங்களுக்கு விளக்கி காண்பித்திருக்கிறேன் என்றே நான் கருதுகிறேன். இன்றைய தகவலை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென்.